ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய குளிர்ந்த காலை வணக்கம். இன்றைய தினம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய தினம் ஜனவரி 7ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 22, செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை துதியை திதி, கிருத்திகை நட்சத்திரம், சுபம் நாமயோகம், பவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 12 ராசி ரீதியாக பலன்களை பார்ப்போம். மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் இன்று தடை உண்டாகும். பொறுமையுடன் யோசித்து செயலாற்றுங்கள். பரணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கும். செலவுகளில் கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை தடுமாற்றம் உண்டாகும். அவ்வப்போது கவனம் தேவை. ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக மருத்துவ செலவுகள் இன்று அதிகரிக்கும். உடல்நலத்தில் உங்களுடைய உடல்நலத்திலும் அக்கறை தேவை. ரிஷபராசி மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டாகும். ஆலய தரிசனம் அமைதியை தரும். மிதுன ராசி திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் மிகுந்த தேவை. நிதானம் நல்லது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற துணையின் உதவி கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளியுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். பேச்சில் கவனம் தேவை. கடகராசி ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பு அதிகமாகும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வீண் பேச்சு விவாதத்தை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இன்று அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை இன்று நீங்கள் வாங்கி கொடுங்கள். கன்னியாராசி உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் கவனமாக நீங்கள் பேசவும். வம்பு பேச்சுக்களை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். கன்னியாராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். உடல் நலத்தை கவனிக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். புதிய வாகனத்தில் நீங்கள் இன்று பயணிக்கலாம். வாகனம் பயணம் இன்று உங்களுக்கு முழு வெற்றியை தரும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு கல்வி தடை உண்டாகும். அக்கறையை காட்டுங்கள். ஞாபக மறதி ஏற்படும். எனவே கவனமாக படியுங்கள். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் அனைத்து வகையிலும் உதவி செய்வார்கள். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தனுசு ராசி மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு இன்று உங்களுக்கு அபரிவிதமாக கூடும். மகர ராசி உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பணநிலை குழப்பம் உண்டாகும். ஆலய தரிசனம் மன அமைதியை தரலாம். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் உண்டாகும். பாதுகாப்பான பயணத்தில் கவனம் தேவை. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். செலவுகளை கட்டுக்குள்ளாக வச்சிருப்பீர்கள். கும்பராசி சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது எல்லாம் எளிதில் நிறைவேறும். இன்று உங்களுடைய குலதெய்வ ஆலயம், அதே போல் ஆன்மீக சிந்தனை இன்று உங்களுக்கு மேலோங்கும். கோயில் தரிசனம் இன்று உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். மீனராசி உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். மதிப்பு கொடுத்து பழகுங்கள். அவர்கள் உதவி உங்களுக்கு தேவைப்படும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். லாபம் வருமானம் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தினுடைய சிறப்பு, இன்று செவ்வாய்க்கிழமை துவாதசி நன்னாளில் இன்று சந்திரமானப்படி 12வது நாள் பீஷ்ம துவாதசி. தை மாதம் வளர்ப்பிறையில் ஏகாதேசி பீஷ்ம ஏகாதேசி என்று கூறுவர். அதற்கு அடுத்த நாளான இன்று, அதாவது மார்கழி மாதத்தில் இன்று வரக்கூடிய துவாதசியின் திதி விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு. கூர்ம ஏகாதேசி என்றும் இன்று ஒரு பொருள். விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான துவாதசியின் திதியின் இன்று பெருமாளை லட்சுமியுடன் வழிபட உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது ஜோதிட விதி. இன்றைய தினம் துவாதசி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, ஹோமம், சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள், சூளைக்கு தீயிட, கடன் வாங்க, சுரங்கம் வெட்ட என்ற நல்ல நாள். அதே போல் துவாதசியில் செய்யக்கூடிய விஷயமான இன்று தானியங்கள் வாங்க, ஏர் உழவ, விவசாய நெல்லை பயிரிட, நிலையுள்ள மாற்றங்கள், நிலையில்லாத காரியங்கள் அனைத்தும் இன்று திருவோணத்தில் கூடிய நல்ல நாளில் செய்ய, இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கின்ற மாற்றமானது ஒரு முன்னேற்றம் தரும் என்று இன்றைய தினத்தினுடைய என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பகுதியை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இன்றைய கேள்வி நேயர்களுக்கு கேள்விக்கு நல்ல பதில் என்கின்ற சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். நண்பர்களே, இன்று முதல் கேள்வியாளரின் பெயர், என் பெயர் அனுப்பம் குமார். ஸோ இது என் ஜாதகம் கணிப்புகள்.
பிறந்த தேதி 15 பிப்ரவரி 1989. பிறந்த நேரம் மாலை 7:20. பிறந்த ஊர் மும்பை. ஒரு பொய் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 31 வருடங்கள் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை. மேல் படிப்பு படிக்க முடியவில்லை. வேலையில் முன்னேற்றம் இல்லை. நான் நிறைய விஷயங்களை பார்த்தேன். எதுவும் எனக்கு சிறப்பாக இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? மேலே படிக்கும் உங்களுடைய கவலையை கொட்ட வேண்டாம், உங்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்க. ஸோ இதுக்கு ஒரே பதில் அவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இருக்காரு. ஸோ செவ்வாய் மீது, உங்களுடைய ஜனனகால செவ்வாய் மீது குரு போகின்ற காலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் 2022 ஜனவரி 17 பிறகு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ 2017 பிறகு உங்களுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால குருவை கோச்சார குரு சந்திக்கும் பொழுதும், ஜனனகால செவ்வாயை கோச்சார குரு பார்க்கும் பொழுதும் உங்களுடைய கவலைகள் தீரும். அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒளிவட்டம் கிடைக்கும். இரண்டாவது கேள்வியாளரை பார்ப்போம். நேர்களே, இன்று இரண்டாவது கேள்வியாளரின் பெயர் இலக்கியா. ஸோ இவங்க 21 டிசம்பர் 1990. பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 6:11 ஈவினிங். இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை. ஏன் எனக்கு அப்படி இருக்குது? ஏதோ ஒரு ரீசனுக்காக வேலையில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதே போல் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் வேலையில் திருப்தி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, சனி சொந்த வீட்டில் உட்கார்ந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு. ஸோ இவங்க வேலை செய்யும்போது சொகுசு எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப சொகுசு எதிர்பார்ப்பாங்க. சந்திரனும் கூட சேர்ந்துருக்கிறனால அடிக்கடி லீவை போட்டு அங்கே இங்கே போவாங்க. அப்போ அந்த வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இவங்களை கார்னர் பண்ணுவாங்க. உடனே வேலையை விட்டு நின்றுக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய குற்றத்தை மறைக்க வேலையை அடிக்கடி மாற்றன்றாங்க. ஆக்சுவலாக வேலையை விட்டு நிறுத்துறாங்க, வேறு வேலை தேடி போகிறாங்க, திரும்ப நிறுத்துறாங்க. ஸோ இந்த எண்ணத்தை நீங்கள் விட்டால் மட்டும்தான் ஒரே வேலையில் இருக்க முடியும். கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக 2021 செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, இன்று 2 கேள்விக்கு பதிலை பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.